சென்னையில தான் ரொம்ப நாளா இருக்கேன். அதனால எனக்கு ஒன்றும் பெருசா வித்தியாசம் தெரியல. உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டோட நேம்ஸ்? அச்சோ, ஈவன் என்னை யாராச்சும் டேட் போகலாமா கூப்பிட்டாவே நான் அவங்கள ரொம்ப கேவலமாக திட்டிடுவேன். எனக்கு அது பிடிக்காது. அந்த இதுவே அந்த ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாமல் அந்த ஒரு பண்ணுவாங்கல்ல, அது எனக்கு பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பாய் ஃப்ரெண்ட் வேணாம் சார், என்ன வச்சுக்கோங்க. அதுக்கு பதில் அந்த படத்தில் உங்களை வேணா வச்சுக்கிறேன். ஐயோ திருவிழா இருக்கேன். தமிழில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டேன். வடச்சென்னை படம் பார்த்து அடிங்கோத்தா. சும்மா வேர்ட் தான் கேட்டேன், என்ன திட்டல. நீங்கள் ரொம்ப உங்களோட பிசினஸ் டல்லா இருக்கா? உங்களோட ஈவென்ட், ஷார்ட் ஃபிலிம் அண்ட் மூவிஸை ப்ரமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் மீசையம் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க உங்களோட ஆடை 70+ ஃபேஸ்புக் பேஜஸ்லயும் 40+ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லயும் ப்ரமோட் பண்ணி தராங்க. கான்டாக்ட் 9003894894. மீசையம் இருக்கு விவசாயிக்கும் வணக்கம். நான் உங்கள் சாய் கிஷோர். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூவில் நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஆள் தான் பார்க்கணும்னு சொன்னோம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க. ஒரு படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அவங்க எவ்வளோ இம்பாக்டாக நடிச்சிருக்காங்கோ அதை வச்சு தான் சக்ஸஸ் வேணும். பட் ஆனால் அந்த படத்தோடைய கதையே ஒரு கதாபாத்திரத்தை வச்சு தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் லெட் மீ இன்ட்ரடியூஸ் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், இவங்களை ஆக்டர்னு சொல்லலாம், ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். பட் அதே விதத்தில் ஹீரோயிங்கான கூட 2 படம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இன்ட்ரடியூஸ் கொடுக்க போகிறோம். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் சாக்ஷி ரெட்டி ஹியர். ஹலோ மேம். ஹலோ. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. வெரி க்யூட் கேர்ள், இன்னசென்ட் கேர்ள். ஓகே, 2 போதும்ல. ஓகே, செம்ம க்யூட்டாக. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிங்க. ஃபைன் மேம். ஓகே, இந்த சினி ஃபீல்டுன்றப்பே ஒரு கஷ்டம்னு ஒரு இது இருக்கும்னுவாங்க. ஸோ நீங்கள் என்ட்ரான விதம் எப்படி இருந்தது? ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னு. பட் நான் ரொம்ப ஷை படுவேன். அதனால நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஆஃபர் கிடைச்சாலுமே நான் அது விட்டுடுவேன். பட் ரீசெண்டாக தான் எனக்கு வந்து கிடைச்சது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அது எனக்கு அப்படியே கிளிக் ஆகிடுச்சு. ஈஸியாக கிடச்சிடுச்சு. எஸ். ஓகே மேம், இதை கேட்டால் ரொம்ப பேர் பொறாமப்படுவாங்க. சாக்ஷி ரெட்டி, ரைட்? சாக்ஷி ரெட்டி. ஃபைன். சாக்ஷி ரெட்டி தெலுங்கு நேம். தெலுங்கு இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, வை தமிழ் இண்டஸ்ட்ரி? ஃபர்ஸ்ட் கேள்வி இதை தான் கேட்கணும்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி எனக்கு வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் போகணும்னு ஆசை இருக்குது. பட் எனக்கு இங்கே தான் ஆஃபர் கிடச்சிது. அதனால இப்போது நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். தமிழ் இண்டஸ்ட்ரி கூட ரொம்ப கிரேட்டில். சரி ஃபஸ்ட்டு இங்கே நமக்குன்னு ஒரு நேம் வந்ததுக்கப்புறமா நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு இருக்குது. ஓகே மேம், நான் ஆல்ரெடி கேட்டது தான். நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துட்டேன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இங்கே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க அங்கே தமிழ் இண்டஸ்ட்ரின்றப்போ. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரீஸில் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம்னு சொல்லலாம். பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக காம்படிஷன்ஸும் அதிகம். ஆமாம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது, இருக்குது. பட் எப்படின்னா ஆக்சுவலி நான் ஒரு மூவிக்கு ட்ரை பண்ணப்போ எனக்கு அந்த கேரக்டருக்கு நான் ஆப்டாக இருந்த உடனே நான் அப்படியே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் அது பண்ணிட்டேன். அதனால எனக்கு ஈஸியாக கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ பண்ணும்போது நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது, ரோல் செலக்ட் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது. ஓகே மேம், அப்போது ஃபர்ஸ்ட் கேங் ஆஃப் மெட்ராஸா இல்லை மேகியா? ஆஃபர் கிடைச்சதுனமோ கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் தான். பட் நான் பண்ணி முடிச்சது மேகி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செட்குள்ளே போகும்போது அந்த கேமரா, அந்த க்ரௌடு, அந்த லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன், இந்த சவுண்ட்லாம் கேட்கும்போது எப்படி இருந்தது? வியர்டாக இருந்ததா இல்லை பயமாக இருந்ததா? சத்தியமாக பயமாக இருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், நம்ம நடிக்க வந்துட்டோம், நம்ம பயப்படக்கூடாது, பெஸ்ட்டாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. ஒரு ஃபீமேல்ன்றவங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுன்றது பெரிய விஷயம் தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த இது? அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி நீங்கள் ஷைட்டப்னு வேறு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இது பண்ணுறது, ஒத்துக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருந்திருக்கும்ல. ஃபேமிலியா நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் தான் நடிச்சிட்டு இருந்தேன். ஒரு 3 month 4 month வரைக்கும் நான் சினிமாவில் தான் இருக்கேன்னே தெரியாது அவங்களுக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நீ பண்ணுற, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லப்போ ரொம்ப எதிர்ப்பு இருந்துச்சு. பண்ணவே கூடாது, பாட்டி அடிச்சு கூட இருக்காங்க, அடியெல்லாம் கூட வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா என்னோட ஃபஸ்ட்டு நான் வந்து டிவி ஷோஸ் பண்ணேன். என்னோட மூவி எதுவுமே ரிலீஸ் ஆகலை. அப்போது டிவி ஷோஸ் பண்ணப்போ நான் பாட்டிக்கு கூப்பிட்டு காமிச்சேன், பாட்டி நீங்கள் பாருங்கள் நான் ஷோ பண்ணியிருக்கேன், நான் வரேன் டிவியில் அப்படி காமிச்சோன்னு பார்த்தோன்னே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே நான் அவள் பண்ணுறா, ஏதோ சேஃபாக இருக்குது. ஓகே, இப்போது தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது வந்து அது வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கரெக்டாக? பட் ஆனால் எங்கள் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு பாண்டிங் இருக்கும், ஒரு கேர்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் என்ட்ரு ஆகிறோன்ற மாதிரிலாம் ஃபீல் இருந்தது? இல்லை, நான் சென்னையில் தான் ரொம்ப நாளாக இருக்கேன். அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல. பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே ரொம்ப கேரிங், நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி வைப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது ரியலி. ஒரு டிவி ஷோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, உங்கள் பாட்டி காமிச்ச உடனே அவங்களும் புகழ்ந்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அது டிவி ஷோ, என்னவா இருந்தாலும் அது டிவி ஷோ. பட் ஆனால் நீங்கள் ஒரு ஹீரோயினாக நடிக்கும்போது, ஒரு கிளாமர் ரோல் ப்ளே பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல? கண்டிப்பாக. அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க பார்த்து அவங்களோட ரியாக்ஷனை பார்க்கணுன்னு. ஸோ இன்னும் சொல்லலை நீங்கள்? இல்லை, அதெல்லாம் இன்னும் இந்த இன்டர்வியூ அவங்க பார்த்தா
பார்க்க மாட்டாங்க. ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஷின் கேட்கலான்னு எப்படின்னா இப்போ வந்து ஹீரோடைய பேஸ்மெண்ட்டே வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது. ஒரு நல்ல ஸ்டார்டம் வர வரைக்கும் அவர் ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோயினுக்கு என்ன தான் ஸ்டார்டம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆமாங்களா? ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எப்படி புரிய வச்சிங்க ஓகே இல்லை நான் பண்ணுவேன் கேரக்டர்ன்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி? இல்லை ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஃபேமிலியோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்குமே சினிமானாவே ரொம்ப பேட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இல்லை சினிமாவுக்கு போயிட்டா நிறைய கஷ்டம் இருக்கும், பொண்ணுங்க எஸ்பெஷலி எடுக்கும்போது நிறைய பிரச்சனைலாம் எதிர்படுவாங்கன்னு அதான் அவங்க பயந்தாங்க ஃப்ராங்காக சொல்லணுன்னா. அதுக்கப்புறமா இப்பயும் இருக்கு அவங்களுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு இப்போ மேனேஜராக இருக்காங்கல்ல, நான் அவங்கள கூப்பிட்டு பாட்டிக்கிட்ட பேச வச்சேன். நீங்கள் பேசுங்க அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் எப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் அண்ணா வந்து பாட்டிக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு, அட்லீஸ்ட் ஒரு பர்சன் அங்கே இருக்காங்க அவளை பார்த்துக்குவாங்கன்னு. அதனால இப்போ எனக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஓகே ஃபைன். ஸோ எல்லாத்தையும் சமாளிச்சிட்டிங்க தைரியமாக ஒரு வழியில். சாக்ஷி ரெட்டி இஸ் அ சோஷியல் வாமுக்கா நாட்? இப்போது அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு என்ன நான் பண்ணுறது கரெக்டுன்ற மாதிரி நீங்கள் போவீங்களா, இல்லை அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணி ஓகே இந்த தப்பு நான் மாற்றிக்கணுன்ற மாதிரி நீங்கள் பார்த்துப்பீங்களா? ஆக்சுவலி நான் இதுக்கு எப்படி சொல்கிறது, நல்லா மாட்டி விட்டீங்க. எப்படின்னா எனக்கு சினிமா பொறுத்த வரைக்கும் நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். எனக்கு சினிமா ரொம்ப பேஷன், எனக்கு அதுதான் எல்லாமே. எனக்கு சினிமா வந்து என் கடவுள் மாதிரி. அது நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் சினிமாவில் வந்து கரெக்டான வழி போயிட்டுருக்கேன்னு. ஸோ அதனால நான் என் மனசு சொல்கிறது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓ சாக்ஷி ரெட்டி என்ன மாதிரி ஒரு ரோலை ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இண்டஸ்ட்ரியில்? ஆஸ் அ குட் ஆக்டர்னு சொன்னால் உங்களுக்கு பெருமையாக இருக்குமா, இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொன்னால் ஒரு பெருமையாக இருக்குமா, இல்லை கதையை தூக்குற ஒரு ஆங்கர்னு சொன்னால் பெருமையாக இருக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு தான் நான் எல்லாருக்கிட்டே சொல்லிப்பேன். ஏன்னா நான் வந்து இந்த ரோல் தான் பண்ணுவேன் அந்த ரோல் தான் பண்ணுவேன் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சினிமாவில் எனக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, எது எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்னோட டேலண்ட் வெளிக்காட்டுற மாதிரி எதுவாக இருந்தாலுமே நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இட் அம்மா ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலுமே அக்கா எதுவாக இருந்தாலும் ஓகே. ஓகே ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு ட்ரூத் ஆர் டேர் கேம் மாதிரி விளையாடலாம். ஓகே ட்ரூத் ஆர் டேர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் உண்மை சொல்லணும், இல்லைனா வந்து டேர்ன்ற மாதிரி ஏதோ ஒரு டேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த கேம் ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின், தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆர் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி? தமிழ். ஸோ இப்போ தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சான்ஸ் கிடச்சா பண்ணுவேன். அப்போ தெலுங்கு என்றீங்களா? இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கு. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரி. ஓகே ஸோ அங்கே போனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரி மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. தமிழ்லாம் கண்ணுக்கு தெரியாது அப்படியெல்லாம் இல்லை. நீ நல்லா எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்டு வச்சு என்னை மாட்டி விட பார்க்குறேன். ஓகே ஃபைன். இல்லை இப்போது ஒரு ஆக்ட்ரஸாக எனக்கு இந்த ரோல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும், இந்த ரோலால் எனக்கு ஹைப் வரும்னு என்ன ரோல் சொல்லுவீங்க? கிளாமரஸ் ரோல், ரொமான்டிக் ரோல், லவ் ஆர் லஸ்ட் ரோல்? எனக்கு தெரிஞ்ச கிளாமரஸ் ரோல் தான். ஓகே ஃபைன். ஸோ ரொம்ப தைரியமாகவே பேசுகிறாங்க. உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டோட நேம்ஸ்? அச்சோ. ட்ரூத் ஆர் டேர்? சரி எனி ஒன் சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு பாய் ஃப்ரெண்ட்? ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்ட். அப்படி சொல்ல முடியலன்னா டேர் போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. பாய் ஃப்ரெண்ட் பேர் டேர் வேணா? டேர்னா என்ன கொடுப்பேன்? டேர்லாம் சொல்ல மாட்டோம், அந்த அளவுக்கு சொல்லிடுவோம் நாங்கள். சொன்னால் நீங்கள் அது ஈஸியாக இருந்தால் அது சொல்லுவீங்களா? அதுக்கு அதே பெட்ரு. டேரே வச்சுக்கலாமா? கன்ஃபார்மா? டேர்லாம் யோசிக்கலக்கா, அதான் சொல்லு. பாய் ஃப்ரெண்ட் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லிக்கிறேன். ஓகே அப்போ நானும் சொல்லுவேன் 10-15 பேரை. ஃப்ரெண்ட்ஸ் பேர் இல்லைக்கா, யூ ஹேவ் டு சே சம் ஒன். பிரவீன். ஓகே மனோன்ற ஒருத்தர் பேர், 2 பேர் ஃபைனல்ஸ் லாக். நாங்கள் இதை ஹைலைட் பண்ணுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ், மனோட பிரவீன். பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எனிவே ஸோ கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு worth இருக்கு. ஓகே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு worth இருக்கு. டெட்டி, அவங்க பேர் டெட்டி. ஓகே ஸோ 3 பேர் ரைட். ஓகே ஸோ 4th question. சாக்ஷி ரெட்டி supports living relationship, yes or no? No. அம்மா இல்லை உங்கள் வீட்டில் பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு புரியாது, அதுக்காக தான் நான் இங்கிலீஷில் கேட்டேன். நான் பயப்பட மாட்டேன், சீரியஸ்லி சொல்கிறேன். எனக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப் பிடிக்காது. ஈவன் என்னை யாராச்சும் டேட் போகலாமா கூப்பிட்டாவே நான் அவங்கள ரொம்ப கேவலமாக திட்டிடுவேன். எனக்கு அது பிடிக்காது. அந்த இதுவே அந்த ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாமல் அந்த ஒரு பண்ணுவாங்கல்ல, அது எனக்கு பிடிக்காது சீரியஸ்லி. ஸோ கமிட்மெண்ட் வந்து யாராவது ப்ரொப்போஸ் பண்ணால் ஓகே அப்படி தானே? அது ஓகே ஃபைன். சரி ட்ரூ ஆகிறவங்க ட்ரை பண்ணலான்னாங்க. இப்போ மனோஜ், பிரபாகர், டெடி, பிரவீன் அதை நாங்கள் உள்ளே விட்டு போய் ஒரு க்ரஷ் இருக்கு அவ்வளோதான். ஓகே அப்போ அது க்ரஷ்ன்னு தான் நான் கேட்டேன். நான் கேட்டது பாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்னால் அது நிறைய பேர் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? இல்லையா நாங்கள் அதுக்கு வேற நான் யார் கூட கமிட் ஆகிருக்கேன்னு கேட்குறேன். நான் சினிமாவோட கமிட் ஆகிருக்கேன்.
தண்ணி கிடைக்குமா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, தட் வாஸ் அ குட் ஆன்சர். சரி நீ சொல்லு, நீ யாரோட கமிட்டட்? நான் ஆங்கர்க்கா, நீங்கள் வேறு என் வீட்டில் பற்ற வச்சுருந்தீங்க. நம்ம எல்லாருக்கும் கோவத்தில் ஒரு வார்த்தை வரும், ஆமாங்களா? நான் யாரையாச்சும் திட்டணுன்னா போடா பண்ணின்ற மாதிரி டீசெண்டாக திட்டிடுவேன். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லணும். அந்த வார்த்தை எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிவிடுவேன். காமனாக யூஸ் பண்ணுற ஒரு பேட் வேர்ட். தமிழ் வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தையா? ரெண்டுத்துமே சொல்லுங்கள், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இல்லை ரெண்டுமே சொன்னாலும் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் அதை பார்த்துக்கோங்கல்ல. தமிழ் இங்கிலீஷில் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவோம், வேர்ட் யூஸ் பண்ணுவோம். தமிழில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக கற்றுக்கிட்ட வடச்சனை படம் பார்த்து அடிங்கோத்தா. ரைட்டுங்க. நான் சும்மா வேர்ட் தான் கேட்டேன், என்ன திட்டல. நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. என்னுடைய கேரியரை டிசைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு இந்த ரோல் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த ரோல்னால் இன்ட்ரெஸ்ட் அதிகம்ன்ற மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல்? எனக்கு வந்து எந்த மாதிரி ரோல் இருந்தாலும் ஓகே. பட் ஆனாலும் எஸ்பெஷலி வந்து எனக்கு இப்போ சில்க் சுமிதா மேம் இருக்காங்களா, இப்போ அவங்களுக்கும் ஒரு பிளேஸ் இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். அவங்க இருந்தப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும், அவங்க டோட்டலி வேறு லெவல். ஸோ சேம் எனக்கும் அதே மாதிரி தான் வந்து அவங்களும் ரீச் ஆக முடியாது. பட் ஒரு கிளாமரஸ், நல்ல ஒரு போல்ட் சீன்ஸ், நல்ல ஒரு தைரியமாக என்னோடய திறமை வெளிக்காட்டுற அளவுக்கு எனக்குன்னு ஒரு பிளேஸ் அவங்கள மாதிரி பதிக்கிற மாதிரி ஒரு ரோல் இருந்துச்சுன்னா ஓகே, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். எல்லாருக்குமே ஹீரோ ரோல், ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு இம்பேக்டான ஒரு ரோல்ன்றது தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கேட்டதுக்கே ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்க, ரொம்ப இதுவாக. அதுக்கு ரீசன் என்ன இருக்குது? ஏன்னா இப்போ பாருங்கள், புதுசாக வர எல்லா ஆர்டிஸ்ட்டுமே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன ஹீரோயினியாக தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. சமந்தா மாதிரி, நயன்தாரா அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு வந்து அப்படி வேண்டாம், நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ பாருங்கள், சில்க் சுமிதா மேம்க்கு அப்புறமாவே யாருமே அந்த மாதிரி வரதில்லைல்ல. வராங்க, ஒரு 2 படம் ஒரு படம் போயிடுவாங்க, நெக்ஸ்ட் வேறு ரோல்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஒரு யூனிக்காக அவங்கள மாதிரி ட்ரை பண்ணலாமே. சூப்பர், ஃபைன், சூப்பர். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜோவியலான ஒரு செக்மெண்ட்குள்ளே போக போகிறோம். இந்த செக்மெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ப்ராங்க் ஆன் ஃபோன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு ஃப்ரெண்டு அவங்கள வச்சு நீங்கள் ஒரு ப்ராங்க் பண்ண போகிறீங்க. நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கள். ஆனால் நான் தான் ஆப்ஷன்ஸ் அதை பண்ணுவேன், நீங்கள் யாராச்சும் பேர் சொல்லுங்கள். ஓகே. ராகேஷன் சரவணன், அப்புறம் வினோ வெங்கட், அப்புறம் சாய் பிரியங்கா. வினோ வெங்கட் சிண்ட்ரெல்லா மூவி டைரக்டர் தானே? ஓகே, அவருக்கு கால் பண்ணுங்க, ஓகேங்களா? நாங்களே ஃபோன் தரோம், ஒன்றும் பிரச்சனை. ஹலோ 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 எஸ் வினோ வெங்கட் பேசுகிறீங்களா? சொல்லுங்க சார், உங்ககிட்ட ஒரு உதவி வேணும், அதுக்காக தான் நான் கால் பண்ணியிருக்கேன். என்ன உதவி? நீங்கள் ஏதோ இப்போ படம் பண்ணிட்டு இருக்கீங்களாமே லக்ஷ்மி ராய் வச்சு. ஆமாம். லக்ஷ்மி ராய் வேணாம், நான் பண்ணுறேன் சார். லக்ஷ்மி ராய் வேணாம் சார், நான் பண்ணுறேன் சார். ப்ளீஸ் சார், அவங்கள எடுத்துடுங்க சார் படத்தை விட்டு. நான் பண்ணுறேன் சார். நான் பார்க்கறதுக்கு அப்படியே பேய் மாதிரியே இருப்பேன் சார், மேக்கப் போடாம. ஏங்க? ஏன்னா லட்சுமி ராய் வந்து ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டேன் நான் அவங்கள வச்சு. அப்படிங்க? சரி, ஏதாச்சும் ஒரு ரோல் ஆச்சு கொடுங்களேன் அந்த படத்தில். ரோல் சிக்கன் ரோல் ஓகேயா? என்ன ரோலு? சிக்கன் ரோல். வில்லன் ரோலா? சிக்கன் ரோல் ஓகேயா? சார், இன்னும் கொஞ்சம் வெயிட்டான ரோல் தாங்க. வெயிட்டானா மட்டன் ரோல்? சார், விளையாடாதீங்க, நீங்கள் ஒரு டைரக்டர், அந்த மாதிரி பேசுங்க. சீரியஸாக சொல்லுங்க. என் முதல்ல வந்து சொன்னீங்களே ஏதோ லக்ஷ்மி ராய் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. லக்ஷ்மி ராய் வேணாம் சார், என்ன வச்சுக்கோங்க அதுக்கு பதில் அந்த படத்தில். உங்களை வேணா வச்சுக்கிறேன் சார். யோ, நான் இங்கே டிவி இதில் இருக்கேன், இன்டர்வியூவில் இருக்கேன். ஹலோ வினோ. ஹலோ எஸ், யாருங்க? யாரு தெரியலையா? யார் சொல்லுங்க, நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க. இன்னும் இந்த வாய்ஸ் கேட்டு இன்னமும் தெரியலையா? ஆமா, பெரிய பி சுஷீலா வாய்ஸ் தெரியுது. ஹலோ வினு. யோ, நான் சாக்ஷி ரெட்டி. சாக்ஷி அகர்வாலா? ஏய், நீ தெரிஞ்சுதான் விளையாடுற, போயா. ஹலோ சார். சார், நான் மியூசியம் ஒரு ஆங்கர் சார். என் பேர் சாய் கிஷோ. இங்கே ப்ராங்க் கால் பண்ணியிருக்காங்க சார் உங்கள் ஃப்ரெண்டு. ஐயோ, ஓ மை காட். செம்மையாக பேசியிருக்கீங்க சார், ப்ரோமோக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். சார், சொல்லக்கூடாதா முதல்ல? சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி பேச மாட்டீங்களே சார். ஓ மை குட்னஸ். சூப்பர் சார், சிண்ட்ரெல்லா படத்துக்கு செம்ம ப்ரொமோஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இருந்தாங்க சார். தேங்க்யூ வினோ.
தேங்க்யூ பாய்டா. ஆக்சுவலி நான் சும்மாவே அப்படிதான் கலாய்ப்பேன் வினோவை. ஓகே. அப்படி நினைச்சிருக்கேன். ஆனா அவரு கலாய்ச்ச மாதிரி அவரும் கலாய்க்க. ஓகே, ஃபைனலி வி கேம் டு தி எண்ட் ஆஃப் அ ஷோ. ரொம்ப சூப்பராக இருந்தது, சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப நல்லா இருந்தது. செக்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ்க்கும் உங்களுடைய கெரியருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எங்களுடைய 30K சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களெல்லாம் விஷ் பண்ணி இன்னும் மோட்டிவேட் பண்ணுவாங்கன்ற ஒரு ஆசையோட திஸ் இஸ் விஜய் சாய் கிஷோர் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பேசி முறுக்கு சேனலுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆக்சுவலி ரியலி சாய் ரொம்ப நல்ல இன்டர்வியூ எடுத்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தம்பி ஆர்த்திக்கு வார்த்தை அக்கா 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 சொல்லி அப்புறம் என்ன நான் உன்னோட பெரிய பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், காமிச்சிட்டு எல்லாருக்கும். கொடும்பாக்கத்தில் இருக்க பீட் அண்ட் லீஃப் ஹோட்டலுக்கு வந்து நான் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் தென் லொக்கேஷன் ஆல்சோ ஸோ குட். வந்து ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளீஸ் நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் பீட் அண்ட் லீஃப் இங்கு அனைத்து வகையான உயர்தர சைவ மற்றும் அசைவ உணவுகளை சுவைக்க ஹோட்டல் பீட் அண்ட் லீஃபுக்கு வாங்க. உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் சப்ளை செய்கின்றோம். தொடர்புக்கு பீட் அண்ட் லீஃப் கோடம்பாக்கம், சென்னை. பீட் அண்ட் லீஃப் தான் ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கன்ஃபார்மாக வந்துட்டு ஒரு தடவை ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோடய வந்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இங்கே எல்லா டிஷ்ஷஸும் நல்லா இருக்குது. அதாவது ஸ்டார்டர்ஸ்லேருந்து மெயின் டிஷ் அப்புறம் டெசர்ட்ஸ் வரைக்கும் எல்லா டிஷ்ஷுமே இங்கே நல்லா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல அட்மாஸ்பியரில் சந்தோஷமாக ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ். எல்லாருமே கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. பெட்டர் லைஃப்.